இந்த ஸ்ட்ரெஸ் வந்து எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க. நீங்கள் காமனாக என்ன மாதிரியான சஜஷன் கொடுப்பீங்க இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில் வரணும்னா? ஐ திங்க் ஒரு அழகான கொஸ்டின். ஸ்ட்ரெஸ் வந்து எனக்கு மட்டும் இல்லைன்றது அதில் நானும் சேர்த்துக்கலாம். எனக்கும் தான் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி. ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை. ஸ்ட்ரெஸ்ஸு இல்லைன்னா நம்மளால் வந்து முன்னோக்கி போக முடியாது. அது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு அளவுக்கான இது வந்து தேவை. அண்ட் ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்கும் அது நார்மலைஸ் ஆனது நல்லது தான். ஏன்னா எல்லாருக்கும் இருக்குங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் கூட எல்லாருக்கும் இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, உனக்கும் இருக்குது, உனக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கும் இருக்குங்கிற மாதிரி ஒரு நார்மல்சிக்கு நம்ம வந்து கொண்டு வரோம். பட் அது எப்போ வந்து ப்ராப்ளமேட்டிக்காக ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்ட்ரெஸ்ஸு ஓகே, பட் அதை தாண்டி அது வந்து ரொம்பவே நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரெஸ் கொடுக்குது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளில் வந்து தடுப்பு வருது அப்படின்னா, அப்போ அது வந்து டிஸ்ட்ரெஸ்ஸு வந்து நம்ம அட்ரெஸ் பண்ணாமல் இருக்கும்போது மனநல சார்ந்த கூடிய பிரச்சனைகள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது.